வெல்கம் டு ஏபி அனுசாரா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட ப்ராஜெக்டை எப்படி லைவ் ப்ராஜெக்டாக மாற்றுறோம், அதை வந்து ஃப்ரீயாக எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து இங்கிலீஷில் ஹவு டு டெப்ளாய் அ ப்ராஜெக்ட் எனி லாங்குவேஜஸ் இன் ஆன்லைன் ஆஸ் அ லைவ் ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து GitHub தான். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிறது, GitHubல இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணுன்னாலோ, இல்லை உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தாலோ, நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்காக உங்களோட ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பேசலாம். அண்டு ஐ கேன் ட்ரை மை பெஸ்ட் டு சென்ட் த கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. அண்டு இப்போ நாம் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து GitHub பேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து HTML, CSS அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டை வந்து நம்ம வெப்சைட்டை நம்ம மாற்றி இதில் ரன் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிட்டு தெரிஞ்சால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த GitHub மூலிமா ரன் பண்ண முடியும். கிட்டுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிட் SCM இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். GitHubம் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான். பட் நீங்கள் கிட் இருந்தால் தான் இந்த GitHubல வந்து உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி லைவாக உங்களுக்கு டிப்ளாய் பண்ண முடியும். என்னோட ப்ராஜெக்டை நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து இந்த GitHub.io அப்படிங்கிறது GitHub பேஜஸோடது. இப்போ வந்து நான் அதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி ரன் ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பேஜ் டிப்ளாய்டுன்னு வருது இல்லைங்களா? ஸோ இது வந்து பேசிக் இதுதான். இப்போ நான் இது என்ட்ரு பண்ணால் இதுக்கு அடியில் இந்த ப்ரைஸஸ் ஃபார்முக்கு அடியில் தான் அவுட்புட் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது காட்டும். ஸோ வந்து நான் இதுக்கு எந்த ஒரு டூலுக்கும் பே பண்ணல, எந்த ஒரு டூலுக்கும் நான் வந்து இது பண்ணல. இது வந்து GitHub பேஜஸ்க்காக. அண்டு செகண்ட் ஒன் வந்து ஜிட்டு. இப்போ நீங்கள் Node.js யூஸ் பண்ணுறீங்க, நோடு எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிட்டு யூஸ் ஆகும். அண்டு சைக்ளிக் SH அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கிட்டுன்னு ஒன்று பார்த்தது வந்து 3 ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஃப்ரீயாக நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். நீங்கள் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்டு சிட்டுக்கான ப்ரைஸும் அதே. பட் வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இதை டிப்ளாய் பண்ண முடியும். அது ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா. அப்போ வெர்சலுங்கிறதும் எக்ஸ்பிரஸ் Node.js வச்சு நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். அதோட ப்ரைஸும் அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட்னு கிளியராக சொல்லலை. பட் வந்து நீங்கள் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். அப்புறமேட்டு ஹிரிஸ்கோ அப்படிங்கிறது இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஃபேமஸான ஆப். எல்லா லாங்குவேஜும் இந்த Node.js, ரூபி, ஜாவா, PHP, பைதான், கோ, ஸ்கேலா, கரோசர் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் இது ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட் இது பண்ணுறனால இந்த ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகும். பட் இது வந்து ப்ரைஸ் இருக்குது. ஜீரோனாலே ஜீரோ ப்ரைஸ்ன்னு நினச்சக்கூடாது. பட் நம்மளோட டாலருக்கு படி பார்த்தோம்னா ஓகே, இவ்வளோ ருப்பீஸ் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஃபீஸ் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்புறமேட்டு நீங்கள் டோட்டல் எஸ்டிமேட்டு ஆப் 1 ஆப் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.